கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி ரிபப்ளிக் டே. ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பாக ரோமர் 7ஆம் அதிகாரத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் வித்தியாசத்தை முதலாவது புரிந்து கொண்டு தியானித்தால் இன்னும் இந்த வசனங்களை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ரோமர் 7 மேலும் 8ஆம் அதிகாரம் நியாயப்பிரமாணத்தின் மூலம், அதாவது மாம்சமான பாவத்தை வெல்லும் போது ஏற்படும் ஏமாற்றத்தையும் பரிசுத்த ஆவியினால் வாழ்வதன் வெற்றியையும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. 7ஆம் அதிகாரம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பாவத்தின் போராட்டத்தை எடுத்து கூறுகிறது. அதே நேரத்தில் 8ஆம் அதிகாரம் ஆவியின் வல்லமையை தெரிவிக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த ஆவி அந்த மனிதனை எப்படியாக புதுப்பிக்கிறது என்பதை தான் ரோமர் 8வது அதிகாரம் நாம் அதில் வருகிற வசனங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம். ரோமர் 8வது அதிகாரம் எல்லோரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு அதிகாரமாகும். சில நேரங்களில் நாம் பேசுவதற்கு திணறுகிறோம் இல்லை? எல்லாம் நம்ம எப்போவுமே கரெக்டாக பேசிகிட்டு இருக்கிற முடியாது. சில நேரத்தில் சில பேச்சுக்கள் நமக்கு வராது. சில கூட்டங்களில் நம்ம பேசும்போது கூட சில நேரத்தில் ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய பேச்சு சில நேரத்தில் இன்பிட்வீன் நமக்கு ஸ்டக்கப் ஆகும். ஆனால் விசுவாசிகளாய் இருக்கிற நமக்கு, உதாரணமாக நாம் இப்போ ஜெபிக்கும் போது நமக்கு வார்த்தைகள் வரவில்லை என்றால் நம் மனித பலத்தை தாண்டி ஒரு உதவியாளர், ஒரு தேற்றரவாளன் அவர் நமக்கு உதவி செய்கிறார் அல்லவா? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அது பர்சன், ஹீஸ் அ பர்சன். அது இது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் இந்த வசனத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் என்றால் சொல்ல முடியாத பெருமூச்சுகளால். அதான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால். எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் இல்லை நமக்கு! இப்படியா நமக்கு ஒருத்தர் பரிந்துரை செய்துட்டு இருக்கிறாரு 24/7 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாருக்கும் கிடைக்காத அந்த ஈவன் நம்ம உலகத்தில் நம்ம இந்த உலக வாழ்க்கையில் கூட நமக்கு கிடைக்காத ஒன்று. இப்படியாக நமக்கு யார் 24/7 நமக்காக பரிந்துரை பண்ணிட்டு இருப்பாங்க? ரோமர் 8 வசனங்கள் 18லிருந்து 27ஆம் வசனத்தை வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தற்போதைய வாழ்க்கையில் நாம் பொறுமையாக துன்பங்களை தாங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு இறுதியாக, அதாவது அவருடைய மீட்பும் மகிமையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றிருக்கிறோம் என்று நம்மை ஊக்குவிக்கிறது. இன்றும் இந்திய குடியரசு தின நாளன்று பாருங்க, கர்த்தரும் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, இது நமக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு மீட்பாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை இம்மைக்கும் மறுமைக்குரிய அந்த நித்திய வாழ்க்கையை நமக்கு தந்து, நம்ம இம்மைக்குரியதை மாத்திரம்னா அது ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் மறுமைக்குரிய ஒரு சுயாதீனத்தை, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான கர்த்தர்! ரோமர் 8:22-23வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அப்படின்னு இந்த வசனத்தை தியானித்து பாருங்க. ஒரு ஆழமான ஒரு சத்தியம் உள்ள ஒரு அதிகாரமாகும். பரிசுத்த ஆவியின் உள்ளார்ந்த பிரசன்னம் நமது மீட்பை இந்த வசனங்கள் உறுதி செய்கிறது. இது நமது ஆதி பிதாக்களுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படவில்லை. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2-5 வரை நம்ம வாசிச்சு பார்த்தோன்னா, நாம் இந்த பூமிக்குரிய சரீரங்களில் வாழும்போது பாரம் சுமந்து நாம் தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மாறாக இந்த மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்று நாம் வாசிக்கிறோம்.
என்ன ஒரு ஆழமான சத்தியம் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தனது மாம்சத்தில் உள்ள முள்ளை நீக்கும்படி கர்த்தரிடம் 3 முறை கேட்கிறார். ஆனால் அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அத்தனைதான். நான் உன்னை குணமாக்குவேன், நான் உனக்கு, அவருக்கு சரீரத்தில் என்ன முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே கிளியரா சொல்லப்படலை. ஸோ கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெபம் ஒரு ட்ரினிட்டி, அதாவது ஒரு 3ம் செயல்பட்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3வரும் ஒரே செயல்பாட்டில் நமக்காக செயல்படுகிறார்கள். நாம் பிதாவிடம் ஜெபிக்கிறோம், குமாரன் நமக்காக பரிந்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இந்த செயல்பாட்டில் நமக்கு ஆதரவாகவும் வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார், ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். யோவான் 14:16 வசனத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் நாம் உண்மையிலேயே ஜெபிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம், பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் பிதாவை அணுக முடியும். எபேசியர் 2:18 நாம் வாசிக்கும் போது, பிதா தம்முடைய சித்தத்தை ஆவியானவர் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது நமக்கு நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஒரு விழுந்து போன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீழ்ந்து போன ஒரு சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம். இது நமது நிரந்தரமான வீடு அல்ல. ரோமர் 8:18 வாசிக்கும் போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். வசனங்களை இன்னும் அதிகமாய் தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. புதிய ரெவலேஷனை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கட்டும். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. நாம் ஜெபிப்போம். இரக்கமுடைய அன்புள்ள கர்த்தாவே, நீர் நிறைவான ஆவியானவர் எங்களிடத்தில் வரும் பொழுது எங்களுடைய குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு, அப்பா, எங்களில் முடியாதது எல்லாம் சாத்தியமாகுமே. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்பது போல, அப்பா, இந்த உலகத்தில் என்னப்பா இக்காலத்து பாடுகள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. உமது ஆழமான இந்த சத்திய வசனத்திற்காக நன்றி. இந்த உலகத்தில் தேற்றற வாழனை எங்களுக்கு தந்து எங்களுடைய அன்பிலிருந்து அப்பா எதுவும் பிரிக்க மாட்டாமல் உங்கள் அன்பினால் முற்றிலும் ஜெயத்தை நாங்கள் பெற்றதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் அல்லவா? ரோமர் 8:28 சொன்னது போல, வாசிக்கிறது போல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இப்படி இந்த வசனங்களை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் சொல்ல முடியாத, வாக்கு கடக்காத பெருமூச்சுகளோடு எங்களுடைய பலவீனங்கள்ல நீங்க வேண்டிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆழமாகவும் தெளிவாகவும் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் பேசட்டும், அது கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை காத்துக்கொள்ளுங்க அப்பா. வசனங்களை இன்னும் தியானிக்க கிருபையும் வாஞ்சியும் நீங்கள் எங்களுக்கு தாங்க ராஜா. எங்களை பலப்படுத்துங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.